சரி, ஒரு கணவன் ஒண்ணு கேட்பான், புள்ள ஒண்ணு கேட்பான், ஒன்னு இட்லிங்குது ஒன்னு தோசைங்குது. அது ஒரு வெறுப்பா சொல்லுவாங்க. நான் பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒன்னு இட்லிங்குது ஒன்னு தோசைங்குதுன்னு தயவு செய்து நீங்க வீட்டுல விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா? சில பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே. மன்னிச்சுக்கங்க, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா ஜெயில்னு பேரு. பாத்தீங்களா, பாதிக்கப்பட்ட ஆம்பளைங்க எல்லாம் கைதட்டுறாங்க பாத்தீங்களா. கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா அதுக்கு ஜெயில்னு பேரு. அவன் தான் போட்டது கையின்னு அதே தான் போடுவான். கேட்டது நான் என்ன வேணுமோ அதை கேட்டதை போடணுமா இல்லையா? கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு. குழந்தைங்க ஒண்ணு கேட்கும், ஒன்னு இட்லி ஒன்னு தோசை ஒன்னு வடை என்ன கேட்கும் கொடுக்கணும். சார் லைஃப்ங்கிறது என்ன சார்? கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க. லைஃப்னா என்ன? எவ்வளவு நம்மால அதிகம் உழைக்க முடியுமோ உழைச்சு, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையா வாழ முடியுமோ அவ்வளவு இனிமையா வாழ்வதுதான வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? எவ்வளவு அதிகம் உழைக்க முடியுமோ உழைக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு பேருக்கு அதிகம் உதவ முடியுமோ அவ்வளவு பேருக்கு உதவும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கனவு மாதிரி. படுப்போம், எந்திரிப்போம், பொறுப்போம், அப்படியே ஒரு நாள் தூங்கினா பட்டா அப்படியே போடுவோம். இதுல என்ன பெருசா சாதிக்க போறோம்? எவ்வளவு பேருக்கு நம்ம சந்தோஷமா உதவணும். இதோட முக்கியம், எவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். சில பேர் பணம் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான், ஆனா சந்தோஷமா இருக்க இருப்பான். குறாங்கொட்டான் மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருப்பேன். ஏன்டா என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார். சில கேட்கும்போது சௌக்கியமா, இவன் கேட்டாலே வியாதி வரும். சௌக்கியமாங்கிறது எவ்வளவு சந்தோஷமா, சௌக்கியமா நீங்க இருக்க பிரமாதமா இருக்க, நல்லா இருக்குன்னு அப்படி சொல்ல மாட்டான். எப்படி இருக்கீங்க? என்னமோ இருக்கிறேன், என்னமோ இருக்கிறேன், விட்டா துண்டை போட்டு இருக்கிறேங்கிற. மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். சார், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், சில விஷயம் ஏமாந்து கூட போலாம். அந்த உலகத்துல சில சமயத்துல நிறைய பணம் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல உறவுகள் கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம கூட போலாம். இப்ப எது வேணாலும் இந்த உலகத்துல நடக்கலாம். நான் ஒரே அளவுகோல், என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா? சைக்காலஜில ஒரு அற்புதமான விஷயம் சொல்றான். எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ அப்படி இருக்க பழகினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான சயின்ஸ். கிடைச்சிட்டா நீங்க எப்படி இருப்பீங்களோ பாருங்க, கிடைச்சிட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்துட்டா கிடைக்கும். இப்ப சில பேர் அப்படி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லாட்டி நான் துக்கமாவே இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. பச்சையா நான் சொன்ன காலேஜில் பேசும்போது, டேய் உன் காதலியை பார்த்துட்டா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பியோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டா அன்னைக்கு உன் காதலியை பார்த்துடலாம். அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பியா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ பார்த்தா என்ன மகிழ்ச்சியா இருப்பியோ அந்த மகிழ்ச்சிக்கு நீ போயிட்டேன்னா ஃப்ரீக்வன்சின்னு பேர். இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும்? எது இருந்தா நீ மகிழ்ச்சியா இருப்பியோ அதுக்கு வந்துட்ட உடனே அதை செட் பண்ணிடும். பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுல ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு, அது ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஒரு வார்த்தை புத்தகத்துல எழுதியிருந்தேன். இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சாமி கும்பிட்டா நிம்மதியா இருக்கும், அந்த கோயிலுக்கு போனா சாமி நிம்மதியா இருக்கும் சொல்றாங்க. ரைட். நான் புதுசா ஒரு தேதி சொல்றேன். 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நீ முடிவு பண்ணிட்டா, 24 மணி நேரமும் நீ சந்தோஷமா இருக்கும் முடிவு பண்ணிட்டா, நீ போறதுக்கு உலகத்துல கோயிலே இல்லை. ஏன்? நீயே கோயில் ஆயிட்டப்பா. இனிமே நீ போறதுக்கு என்ன இடம் இருக்கு? 24 மணி நேரமும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் நீ இருக்கும் இடத்தை நீ கோயிலாக ஆக்கிவிட்டா என்று பொருள். பி ஹாப்பி, பி ஹாப்பி. லைஃப்ல நம்ம சில முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணும்போது இப்ப நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணா கூட இன்னும் 2 கிளைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா 1 மந்த்ல முடிச்சதை ஒரு 15 டேஸ்ல முடிச்சிருக்கலாம். 3 மந்த்ஸ்ல நம்ம ஒரு கொண்டு வந்த அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட் 1 மந்த்லயே கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். இப்படி தோணும், இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி அதை யாராவது கூட சொல்லுவாங்க, நீ சரியா பாடுபடல, நீ சரியா முயற்சி எடுக்கல, நீ இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா நடந்திருக்கும். நம்ம ஃபேமிலியில கூட யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீ கொஞ்சம் சோம்பேறி, இப்படி ஏதாவது சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மள இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம்னு யாராவது சஜஸ்ட் பண்ணா கோவப்படக்கூடாது. இப்போ நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள், நிறைய நாடுகள், நிறைய போய் பேசியிருக்கேன்.
என்ன கல்கிங்கிற பத்திரிகையில ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பேசி இருக்கிறீங்க, என்னுடைய சில பேச்சு அப்படியே ரெக்கார்ட் ஆகி புக்கா வந்திருக்கு. சில இடங்கள் அப்படி பேசுவேன், ஆரம்பிச்சதுல இருந்து 2 hours அப்படியே பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்கா போடலாம். அந்த மாதிரியும் வந்திருக்கு. அவங்க கேட்கறாங்க, நீங்க பேசின பேச்சிலேயே உங்களுக்கு பிடிச்ச மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காம சொன்னேன், நீங்கள் இதுவரை பேசிய பேச்சுக்களிலேயே உங்களுடைய சிறந்த பேச்சு எது? என் பதில் தெரியுமா? என்னுடைய அடுத்த பேச்சு. என்னுடைய அடுத்த பேச்சு. என்ன யாராவது நிறுத்த முடியுமா? ஏன்னா நான் என்ன பேசினாலும் இதை விட என்னுடைய அடுத்த பேச்சு நல்லா இருக்குன்ற எண்ணத்தோட நான் போயிட்டே இருந்தா என் முன்னேற்றத்தை கடவுளால் கூட தடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசி கிழிச்சுட்டேன், வெட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த பேச்சு இறங்கிடும் இல்லையா? நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் அப்படின்னு தாட் வந்துருச்சுன்னா நான் அடுத்ததுல சரிக்கிடுவேன், கீழே போயிடுவேன். நான் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே, இதை விட இன்னும் பிரமாதம் பண்ண முடியுமே அப்படின்னு போயிட்டே இருப்பேன். என்னோட முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அப்ப நீங்க எது செஞ்சிட்டாலும் நான் தான் ஏற்கனவே செஞ்சுட்டேன்னு திருப்தி அடையாதீங்க. இன்னும் என்னால என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்றது உடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இப்ப நீ என்னவா இருக்கிறியோ அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா. ஒரு ஸ்டெப் பெரிய கஷ்டம் இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. காலையில 7 மணிக்கு எந்திரிப்பியா? 6:30க்கு எந்திரி. 6:30க்கு எந்திரிப்பியா? 6க்கு எந்திரி. நீ ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வெளியில போய் கிளைண்ட்ஸை பாப்பியா? அதுக்கு பதிலா 8.5 மணி நேரம் பாரு. இப்ப ஒரு மாசத்துல ஒரு 3 நீ முடிப்பியா? ஒரு 4 முடி. ஏன் என்ன முடியுமோ அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா என்ன? இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நம்மள யாராவது இன்னும் கொஞ்சம் முன்னேறுன்னு சொன்னா நமக்கு அவங்க குறை சொல்றாங்கன்னு பொருள் இல்ல. குறை சொல்றதா முதல்ல தோணும். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுவவர்கள் தான் நம்மை அதிகம் வளர்க்க முடியும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டினோன்னு நம்ம அப்படியே அதோட முடிச்சிருவோம் லைஃப். யாரா குறை சொன்னா இதுக்கு மேல நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பார். சோ குறை சொல்றவங்க சந்தோஷமா வரவே இருக்கணும், அதுக்கு வருத்தப்படவே கூடாது. கணவன் உட்கார்ந்துருக்கான், ஒரு மனைவி பரிமாறுறாங்க. இன்னும் இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் இந்தியாவில் இருக்கு. இன்னொரு 5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வர்றவெல்லாம் பாவம். இன்னொருத்தர் சமைச்சு போட்டு சாப்பிட்ற அதிர்ஷ்டம்லாம் எவனுக்குமே இருக்காது. நாங்கெல்லாமே சின்ன வயசுல இருக்கும் போது அம்மியில சட்னி இருப்பாங்க. ஐயோ என்னமா இருக்கு தெரியுமா? இப்ப எல்லாம் அம்மி சட்னியே எந்த வீட்டுமே கிடைக்காது. அம்மா சட்னியே கிடைக்காது. அம்மானா சொந்த அம்மாவை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அம்மி சட்னி அம்மியில அரைக்கும் போது சட்னி பிரமாதமா இருக்கும். அதுவும் பெண்கள் கோபத்தோடு அரைக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்போ தட்டி அது மிக்சில எல்லாம் அந்த டேஸ்ட் இருக்காது. இப்ப யாராவது அம்மியில அரைக்கணும்னு பொண்டாட்டி சொன்னாலும் வச்சுங்க, அம்மியில எதை வச்சு அரைப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு இப்ப இருக்கும். இன்னொரு 5 வருஷம் இந்த மனைவி டைனிங் டேபிள்ல புடிச்ச உட்காந்து சாப்பிட்டுருவோம். மனைவி பரிமாறுவா. இதெல்லாம் டிவியில கூட காட்டுறான். புடிச்ச உட்காந்து மனைவி பரிமாறுற மாதிரி சீன் எல்லாம் காட்டுறான் பாருங்க. மறந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணுங்க. புருஷன் அப்படி சாதம் குழம்பு போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், குழம்பு வாயில வைக்க விளங்கல. எவனும் சொல்ல மாட்டான், மறுநாள் கிடைக்கணும்ன்ற பயத்துல எவனும் சொல்லாம தான் இருப்பான். ஏதோ மியூசிக் அடையாளமா கொஞ்சம் ஆம்பளையா இருப்போன்ற ஐடியால 2 பேர் சொல்லுவாங்க தப்பி தப்பி. அப்படி அவனும் சொல்லிட்டான். இன்னும் சொல்லிட்டான், குழம்பா இது வாயில வைக்க விளங்கல. இப்ப அந்த மனைவி எப்படி எடுத்துக்கணும்? நல்ல மனைவியா இருந்தா என்ன கேட்கணும் தெரியுங்களா? அதுல என்னங்க குறை இருக்கு? உப்பு கம்மியா இருக்கா? சரியா கொதிக்கலையா? புளி பச்சையா இருக்கா? இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்சு விட்டுருலாமா? தேங்காய் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் பொடி போட்டிருந்தா இப்ப பொடி போட்டு கொதிக்க விட்டுமா? இதெல்லாம் என்னென்ன உண்டோ 1 2 3 4 5 6 என்ன பண்ணா அது நல்லா இருக்கும்னு ஒரு 7 8 கேள்வி மனைவி கேட்டா புத்திசாலின்னு அர்த்தம். இது என்ன பண்ணட்டும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணட்டும்? கொதிக்க விட்டுமா? தேங்காய் அரைச்சு விட்டுமா? மசாலா பொடி போட்டுமா? மிளகுத்தூள் போட்டுமா? உப்பு போட்டுமா? இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுமா? எதையும் ஒண்ணு அப்படி கேட்டா. ஆனா ஒண்ணு இப்படி கேட்ட உடனே சில புருஷன் ஆஃப் ஆயிடும். ஏதாவது பண்ணிட்டுமான்னு அப்படி யோசிப்பா. இதுவே நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம ஆளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. நம்ம ஆளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. இந்த உலகத்துல குறை சொல்றதை விட சரி செய்ய தெரிஞ்சதும் தெரியாது. குறை சொல்றது ரொம்ப ஈஸி, சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த மனைவி புரிய வச்சுட்டா, குறை சொல்றியே சரி செய்ய. சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியாம திணறுவான். ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கங்க, இதை எப்படி பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இருக்காங்களே, ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. இதுல என்ன எப்படி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிச்சயமா மேல வருவாங்க. அந்த தாட் இல்லாம நீ என்ன குறை சொல்றது? சில பொண்டாட்டி ரொம்ப கடுமையா பேசுவாங்க.
போதும் போதும், நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இதுவே பெருசு. இன்னும் சில பேர் நீ கிழிக்குது போதாடாட்டும், அது சேர்த்து வேற ஒரு வார்த்தை ஒரே அடி அவனை அவமானப்படுத்துவாங்க. போதும் போதும் அப்படி சொல்லக்கூடாது. இதை என்ன பண்ணட்டும், ஹவு டு இம்ப்ரூவ் இட். இந்த ஹவு டு இம்ப்ரூவ் இட்ங்கிற கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாருங்க. ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படின்னு கேட்கிறவன் கண்டிப்பா மேல வரும். ஏன் இப்ப நான் பேசுறேன் சார், நான் பேசிட்டு ராத்திரி வீட்டுக்கு போனா தூங்க மாட்டேன் சார். நீங்க நம்புங்க, எனக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே பிளாஷ்பேக் திருப்பி ஓடும். இந்த இடம் எப்படி சொன்னோம்ல, அது இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா அப்ப இத்தனாயிரம் பேருக்கு புரிஞ்சது இல்ல, அது 3 பேருக்கு புரியலையே. நான் அப்படியே பாத்துக்கிட்டே வருவேன். அதுல 2 பேர் அதை ரிசீவ் பண்ணலையே. ஏன் ரிசீவ் பண்ணல? அவருக்கு வீட்டு ப்ராப்ளமா இருக்கும். இருந்தா கூட நான் அது கொஞ்சம் பர்டர்ப்டட், இமிடியேட் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அப்ப அவருக்கு அது போறதுக்கு நான் இன்னும் என்ன மாதிரி அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், இன்னும் அந்த ஊமையை எங்க கொண்டு வரணும், எதை சொன்னா அது 1000 பேர்னா 1000 பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் இதை விட இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும். So how to improve myself அப்படிங்கிற தாட் யாருக்கு இருக்கோ, தன்னை நான் இன்னும் எப்படி முன்னேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டே இருப்பார்கள். வாழ்வின் வெற்றி சூத்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இதை நல்ல ஆழ் மனதில் வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சார டாக்டர்ஸே சொல்லுவாங்க. ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, என்ன பிரதர் படுத்திருக்கிறீங்க? முடியல டாக்டர், படுத்திருக்கிறேன். கொஞ்சம் ஏஞ்சி உட்காரு, கொஞ்சம் லேசா சாஞ்சிக்கிட்டு சார் உட்கார ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுநாள் டாக்டர் உட்காருங்களா? உட்காந்துட்டேன். கொஞ்சம் இறங்கி நடங்களேன். டாக்டர் உட்கார்ந்ததே பெரிய விஷயம், அதான் நின்னீங்கன்னா அதை விட பெரிய விஷயம். கொஞ்சம் நின்று பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நர்ஸை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சம் நர்ஸ் வந்தாலே சில பேர் நிற்பான், கொஞ்சம் நின்று பாருங்க அப்படின்பா. சரி கொஞ்சம் அப்படி நின்று அப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே நடக்கிறீங்களா? கொஞ்சம் நடந்து பாருங்க, நல்ல ஸ்பீடா நடந்து பாருங்க. ரைட். அப்புறம் இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பாருங்க. என்ன ஆகுது பாருங்க. என்ன சொல்றான் சூத்திரம்? உன்னால் படுக்க மட்டுமே முடிந்தால் உட்கார மட்டுமே முடிந்தால் நில், நிற்க மட்டுமே முடிந்தால் நடக்க மட்டுமே முடிந்தால் பர. ஏன் உன்னால் என்ன முடியுமோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலான முயற்சி செய்து கொண்டே இருந்தால்தான் நீ வளர முடியும். நம்ம வளரணுமா இல்லையா? growth அப்படிங்கிறது தேவையா இல்லையா? என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்ல. மெட்டீரியலிஸ்டிக்கா என்னமோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும்னு வச்சுங்க. கழுதைக்கு கேரட் காட்டுற மாதிரி இது கிடைக்கும் அது கிடைக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா? அது கிடைச்ச உடனே நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்க. அது கிடைச்ச உடனே நம்ம வேலை பார்க்கறது நிறுத்திடுவோம். ஏன் நம்ம இதுக்கு தானே சார் பாடுபட்டோம், அது கிடைச்சிருச்சு, அப்புறம் என்னத்துக்கு அனாவசியமா? ஒரு கதை சொல்றேன். ஒரு சாமியாரு 2 கிளி வளர்த்தார், 2 ஆம்பளை கிளி வளர்த்தார். அந்த கிளி 2 பக்தியான கிளி. ஒன்னு கிணிங் மணி அடிக்கும், இன்னொன்னு கற்பூரம் காட்டும். சாமிக்கு கற்பூரம் காட்டும். எப்போ? 24 hours. அவ்வளவு பக்தியான கிளி வளர்த்தார். ஒரு பொண்ணு என்ன பண்ணா, அவ எங்கேயோ கிளி ஏலத்துல எடுத்துட்டு வந்தா கூட்டு. இந்த ஏலத்துல எடுத்துட்டு வந்து கிளிய வீட்டுல வச்சா பாருங்க, அவ வளர்த்த பெண்கிளி, அவ கொண்டு வந்த பெண்குழி கெட்ட வார்த்தை பேசுது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கேயோ வளர்ந்துருக்கு, தப்பா வளர்ந்துருக்காது. வந்த உடனே சொல்லுது, அசிங்கமா என்னமோ பேசுது. அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அப்படின்னு உடனே என்ன பண்ணா, இந்த கோயிலுக்கு வந்தா. இந்த சாமியார் வளர்த்த 2 கிளியும் ஒண்ணு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தது, ஒண்ணு கற்பூரம் கடிச்சு பாருங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம். இவர்கிட்ட இந்த கிளியை விட்டுட்டா, நம்ம பொம்பளை கிளி இதை கொண்டு இங்க கொண்டு விட்டுட்டா, இதுவும் இது மாதிரி நல்ல பழக்கம்லாம் கத்துக்கும் அப்படின்னு நான் சாமியார்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வீட்டுல போய் அந்த கிளியை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து விட்டா. அப்படி விட்ட போது இந்த கற்பூரம் காட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிளி அது தட்டக்கழ வச்சிருச்சு. வச்சு அந்த பொம்பளை கிளி அப்படி ஒரு பவரை பார்த்து இது வந்ததையே கவனிக்காம ஆம்பளை கிளி கிணிக்கின்னு மணி ஆட்டிட்டு வந்தது. இந்த கற்பூரம் காட்டின கிளி ரெக்கையால மொட்டுன்னு ஒண்ணு வச்சு, இன்னும் என்ன பூஜை வேண்டியிருக்கு? பூஜை நாம சாமி கும்பிட்ட பலன் தான் பலிச்சிருச்சு. நாம சாமி கும்பிட்ட பலன் தான் பலிச்சிருச்சு. இன்னும் என்ன வெண்டக்கா பூஜை வேண்டியிருக்கு? பூஜை நிறுத்தி மணியா. இப்ப என்னாச்சு? கடவுளை கும்பிட்டது கடவுளை கும்பிட சந்தோஷத்துக்காக கும்பிட்டு இருந்தா தொடர்ந்து கும்பிடலாம். ஏதோ ஒரு ஆதாயம் வேணும்னு நினைச்சா ஆதாயம் வந்த உடனே கும்பிடுறது நிறுத்திட்டோமா இல்லையா? நான் சொல்ல தப்பா பாருங்க. ஆதாயம் கிடைச்ச உடனே கும்பிடுறது நிறுத்திட்டோமா இல்லையா? நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன லாபங்களுக்காக மட்டுமே வேலை பார்த்தால் லாபங்கள் கிடைத்தவுடன் வேலை பார்ப்பதை நிறுத்தி விடுவீர்கள். சார், இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வேலை பார்க்கிறவர்கள் தான் உண்மையான ஞானிகள்.